தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசின் 70வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிப்பு. தமிழில் சிறந்த திரைப்படமாக பொன்னியின் செல்வன் பாகம் 1 தேர்வு. நான்கு தேசிய விருதுகளை குவித்த மணிரத்னத்தின் பொன்னியின் செல்வம் பாகம் 1 திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த பின்னணி இசை, சிறந்த ஒலி வடிவமைப்பு என விருதுகளை தட்டிச் சென்றது. மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் வெளியான திருச்சிற்றம்பலம் படத்திற்கு 2 தேசிய விருதுகள். சிறந்த நடிகை, சிறந்த நடன இயக்குனர் என 2 பிரிவுகளில் விருது அறிவிப்பு. சோபனாவாக நடித்த நித்யா மேனனின் தேசிய விருது தனிப்பட்ட முறையில் நெருக்கமானது என நடிகர் தனுஷ் நிகழ்ச்சி. தமிழ் வரலாறில் இருந்து சினிமாவை பிரிக்க முடியாதது என நடிகர் விக்ரம் எக்ஸ் தளத்தில் பதிவு. காந்தாரா படத்திற்காக சிறந்த நடிகருக்கான தேசிய விருதை பெற்றார் ரிஷப் ஷெட்டி. சிறந்த இயக்குனர், சிறந்த ஆக்ஷன் திரைப்படத்திற்கான விருதுகளை குவித்தது KGF 2. நாடக கலைஞர் மீதான பாலியல் வன்கொடுமை குறித்து பேசிய ஆட்டம் மலையாள படத்திற்கான சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது. சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதுகளையும் குவித்தது. ஏழாவது முறையாக தேசிய விருதை பெறுகிறார் இசையமைப்பாளர் AR ரஹ்மான். சிறந்த பின்னணி பாடகிக்கான விருது சவுதி வெள்ளக்கா படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீக்கு அறிவிப்பு. சிறந்த சண்டை பயிற்சி இயக்குநராக இரட்டையர்கள் அன்பறிவு தேர்வு. KGF 2 படத்தின் சண்டை பயிற்சிக்காக விருது வழங்கப்படுகிறது. செப்டம்பர் 17ஆம் தேதி முப்பெரும் விழா மற்றும் திமுகவின் பவழ விழாவை சென்னையில் நடத்த திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம். கலைஞர் கருணாநிதி நாணயத்திற்கு மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். கவுன்சிலர்கள் தவறு செய்தால் அவர்கள் மீது பதவி பறிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கட்சித் தலைவர் MK ஸ்டாலின் அறிவுறுத்தல். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம். சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடிகால் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவில் அதிமுக பங்கேற்காது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். விழாவில் பங்கேற்க ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்காதது ஏன் எனவும் கேள்வி. செந்தில் பாலாஜி மீதான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் முதல் சாட்சியிடம் விசாரணை. முதல் சாட்சியான அப்போதைய கரூர் சிட்டி யூனியன் வங்கியின் தலைமை மேலாளர் நேரில் ஆஜராகி விளக்கம். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 55வது முறையாக நீட்டிப்பு. ஆகஸ்ட் 22 வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. வானிலை முன்னறிவிப்பை வலுப்படுத்த ராமநாதபுரம், ஏற்காடு ஆகிய இடங்களில் C-பேண்ட் டாப்லர் ரேடார்கள் அமைக்க அரசு திட்டம். 50 கோடி ரூபாயில் டாப்லர் ரேடார்கள் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது பேரிடர் மேலாண்மை துறை. தமிழகத்தில் அரிசி, சர்க்கரை மற்றும் பாமாயில் விநியோகத்தில் தடை இல்லை. ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு நிலவுவதாக வெளியான தகவலுக்கு உணவு பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் விளக்கம்.
கொல்கத்தா பயிற்சி மருத்துவ மாணவி கொலையை கண்டித்து வலுக்கும் போராட்டம். மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் நோயாளிகள் பாதிப்பு இல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட அறிவுரை. உயிர்காக்கும் மருத்துவர்களின் பாதுகாப்பை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும். கொல்கத்தா சம்பவத்தை சுட்டிக்காட்டி நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தார். புதுக்கோட்டையில் கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்த விவகாரம். சம்பந்தப்பட்ட தனியார் மருத்துவமனையில் உள்ள ஸ்கேன் மையத்திற்கு அதிகாரிகள் சீல். தஞ்சை அருகே நீட் தேர்வில் தோல்வியடைந்த விரக்தியில் மாணவர் தற்கொலை. கடந்த 2 ஆண்டுகளாக நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த நிலையில் விபரீத முடிவு. தஞ்சை மாணவரின் தற்கொலைக்கு மத்திய மாநில அரசுகள்தான் பொறுப்பேற்க வேண்டும். தமிழகத்திற்கு மட்டுமாவது விலக்களிக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. ஆக்கிரமிப்பை அகற்றுவது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரோ வட்டார வளர்ச்சி அலுவலரோ நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்ற உத்தரவை பின்பற்றாதது ஏன்? ஆக்கிரமித்து வீடு கட்டியதற்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு சரமாரி கேள்வி. பாதையை தனிநபர் ஆக்கிரமித்ததாக கூறி கள்ளக்குறிச்சியில் திருநங்கைகள் மீண்டும் போராட்டம். 1 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. வேலூரில் பார்வை மாற்றுத்திறனாளி தம்பதியினரை அவதூறாக பேசிய விவகாரம். அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சஸ்பெண்ட் செய்து அதிகாரிகள் நடவடிக்கை. ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18, 24 மற்றும் அக்டோபர் 4ஆம் தேதிகளில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல். அக்டோபர் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. ஹரியானாவில் அக்டோபர் 1ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டப்பேரவை தேர்தல். தலைமை தேர்தல் அதிகாரி ராஜீவ்குமார் அறிவிப்பு. வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதுகாப்புக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வங்கதேச இடைக்கால தலைவர் முகமது யூனஸ் பேச்சு. உத்தரப்பிரதேசத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குள்ளான இளம்பெண். கொடூர குற்றத்தில் ஈடுபட்ட 5 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை. அமேசான் வனப்பகுதியில் விழுந்து வெடித்து சிதறிய சிறிய ரக விமானம். விமானத்தில் பயணித்த 5 பேரும் உயிரிழப்பு. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள சாட் நாட்டில் வெளுத்து வாங்கும் கனமழை. வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை 54 பேர் உயிரிழப்பு. பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய ஆடவர் ஹாக்கி அணியுடன் பிரதமர் மோடி உரையாடல். கலகலப்புடன் உரையாடிய காட்சிகள் இணையத்தில் வைரல். நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் முதல் நாளில் உலகம் முழுவதும் 26 கோடியே 44 லட்சம் ரூபாய் வசூல் செய்திருப்பதாக தகவல்.